டிவி. ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காலிஃப்ளவர் முட்டை பொரியல். ஓகே, இதுக்கு தேவையான பொருட்கள் காலிஃப்ளவர், அப்புறம் முட்டை, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், இது மிளகு சீரகம் அரைச்சி வச்சது. ஓகே, இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, நம்ம ஆயில் ஊற்றி கொஞ்சம் சூடானோடனே வெங்காயம் போடுவோம். இப்போ பச்சை மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிடுங்க. ஆனியன் இப்போ ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம காலிஃப்ளவர் போட்டு அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வைப்போம். ஓகே, இப்போ நம்ம காலிஃப்ளவர் நல்லா வெந்துடுச்சு. இந்த மாதிரி நல்லா ட்ரையாக வரணும், தண்ணியோடு இருக்கக்கூடாது. ஓகே, இப்போ நம்ம முட்டையை இதில் உடச்சி ஊற்றணும். அப்படி நல்லா கொஞ்சம் ஒதுக்கிட்டு எண்ணெய் இதில் ஊற்றி நம்ம முட்டையை இதில் உடச்சி ஊற்ற போகிறோம். ஓகே, எல்லா முட்டையும் உடச்சி ஊற்றிட்டோம். கொஞ்சம் இந்த மாதிரி ஒதுக்கிக்கிட்டு அப்படியே லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காலிஃப்ளவரை சேர்க்கணும் நம்ம இதில். இப்போ இந்த நேரத்தில் இன்னும் கொஞ்சம் லைட்டாக உப்பு, மிளகு சீரக பொடி போட்டுடணும். மிளகு சீரகம் போட்டுப்போம். லைட்டாக உப்பு வந்து நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம். காலிஃப்ளவர் முட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இறக்கிடலாம். ஓகே, காலிஃப்ளவர் முட்டை பொரியல் ரெடி. இது வந்து புளிக்குழம்புக்கெலாம் நல்லாயிருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இது பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.